அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பூப்பயிர்கள் நம்ம ஏன் போடணும்? குறைந்த இடத்துல கூட உற்பத்தி அதிகமாகி தினசரி வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான தாவரம் பூ. மல்லிகைப்பூ இருக்குது, முல்லைப்பூ இருக்குது, காக்கரட்டான், நம்மளோட கனகாம்பரம், அரளியில் 2-3 வகை, செவ்வந்தி, சாமந்தி, வாடாமல்லி, முக்கியமாக சம்மங்கி, ரோஜா, இது எல்லாமே குறைந்த இடங்களில் அதிகமான லாபம் தரக்கூடிய பயிர்கள். நீங்கள் என்கிட்ட கேட்குறத வச்சு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு என்ன தெரியலை அல்லது என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, அந்த பயிர்களுக்கு என்ன வேணும்? பொதுவாக பூப்பயிர்கள்னாலே தொட்டா மென்மையாக இருக்குது. அதோட இதழ்கள் எண்ணிக்கை கூடணும்னாலே கந்தக சத்து வேணும், மணிச்சத்து வேணும். இதை கொடுக்கணும், மனசில் வச்சுக்காங்க. கந்தக சத்துக்களில் என்ன இருக்குது? இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரை என்னது? பால், பெருங்காயம். அதை மனசில் வச்சுக்காங்க. மணிச்சத்து கூட கிடைக்கணும். ஒன்று கடலை புண்ணாக்கு கரைசல், அல்லது பாஸ்போ பாக்டீரியா, அல்லது கோமியம், அல்லது எலும்பு உரம், ராக் பாஸ்பேட். இதெல்லாம் மணிச்சத்துக்காக. பூ எண்ணிக்கை, அந்த இதழ்களோட எண்ணிக்கை அதிகமாகும். அடுத்து என்ன? ரோஜா இதெல்லாம் தொட்டு பார்க்குறீங்க, அது உதிர்ந்து வராமல் இருக்கணும், பெருசாக இருக்கணும், ஸ்டிஃபாக இருக்கணும், பார்க்க அழகாக இருக்கணும். பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தானே முல்லைப்பூ. பார்க்க அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அமுக்குனா ஸ்ட்ராங்காக இருக்குது, வெள்ளையாக இருக்குது. இதுதானே? இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? முட்டை எலுமிச்சை கரைசல் கொடுங்க. முட்டை எலுமிச்சை கரைசலோட முக்கியத்துவம் என்ன? அது ஸ்ட்ராங்காக நிற்கும், பார்க்க அருமையாக இருக்கும். இது எப்படி செய்யணும்? 10 முட்டையை ஒரு பாத்திரத்துக்குள்ளே, ஒரு பாட்டிலுக்குள்ளே அல்லது ஏதோ ஒரு பாத்திரத்தில் 10 முட்டை வைக்கிறோம். நனைகிற அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறை போடுறோம், டைட்டாக மூடி வைக்கிறோம். ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் நொதுன்னு போயிருக்கும். அதை ஒரு குச்சி வச்சு ஒன்று கலக்கலாம் அல்லது மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். திருப்பி மூடி வைக்கிறீங்க ஒரு வாரம். இதிலேருந்து 10 லிட்டருக்கு 50 மில்லி எடுத்து அடிக்கிறது. உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அடித்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பூ. இது 2வது. 3வது, பயிர்களில் நோய் வராமல் பார்த்துக்கணும். 15 நாளுக்கு எளிமையாக நோய் வரும். நான் சொன்ன எல்லா பயிர்கள்லையுமே அதோட வேரை எடுத்து நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா வேரில் அடுக்கே இருக்காது. நீங்கள் உங்கள் கொத்தமல்லி இருக்குல்ல, கொத்தமல்லியோட வேரை ஒரு குச்சியில் வெட்டுங்க, ஒரு கத்தியில் வெட்டுங்க. அதை அப்படி பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்க வளையமாக இருக்கும். எத்தனை வளையம் இருக்குது கொத்தமல்லியில். ஆனால் இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் மாதிரி அப்படி பளிச்சுன்னு இருக்கும், அடுக்கே இருக்காது. எளிமையாக அழுகல் வரும், எளிமையாக பூச்சி கடிக்கும். அப்படி கடிக்காமல் இருக்கிற மாதிரி, மண்ணில் இருக்கக்கூடிய வேரை பாதுகாக்கிற மாதிரி இந்த பயிர்கள் எல்லாத்துலேயும் மாதம் ஒரு தடவை உங்களுக்கு பிடிச்சாலும் உங்களுக்கு பிடிக்கலைனாலும் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அழுகல் கிருமிகளை தவிர்க்கிறதுக்கு ட்ரைகோடர்மா விரிடி. நூற்புழு, கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் அதை சுரண்டி கடிக்கும். அந்த நூற்புழுக்களை தவிர்க்க பேசிலோமைசிஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன சாணப்புழு, அந்த சாணப்புழு கடிக்கிறப்ப வேறே இருக்காது. நிறைய பேர் பிடுங்கி காட்டுறீங்கல்ல, அந்த கிழங்கு கீழே வேறே இருக்காது. அப்போ யாரோ ஒருத்தர் கடித்து சாப்பிட்ருக்காங்க, அதான் இந்த புழு. அப்போ இதை தவிர்க்கிறதுக்கு மெட்டாரேசியம். இது 3ஐயும் மாதம் ஒரு முறையாவது ஊற்றிக்கணும். 15வது நாள் ட்ரைகோடர்மா விரிடி மட்டுமாவது ஊற்றிக்கணும். இந்த கவனம் ரொம்ப முக்கியம். கண்ணுக்கு தெரியாத, நீங்கள் ஷீட்டு போட்டிருந்தீங்கன்னா இன்னும் மோசம். பூமிக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாது வேர்கிட்ட. அதனால் இது 3ஐயும் கண்டிப்பாக தரையில் கொடுக்கணும். மீண்டும் சந்திப்போம்.